உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. விஜய் இன்னைக்கு அவர் உன்னை பத்தி பேசியிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு இருக்குது சொல்ல. உனக்கு சால்வு கூட விஜய் தானே போட்டு விட்டாரு. விஜய் என்ன சொன்னார் உங்ககிட்ட? ரொம்ப அழகா பேசியிருக்கிற பேட்டியில அந்த நியூஸை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. இப்போ விஜய் உனக்கு பேசினார் இல்லையா, அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? அந்த ஏகனாபுரத்தை வந்து மீட்டுலாம் நம்பிக்கை வந்திருக்கா? அவர் மீட்டு கொடுப்பாருன்னு சொல்லி தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பல போராட்டம் பண்ணாங்க. இப்போ விஜய் அண்ணா வந்து சொல்லிடுறாரு, நான் மீட்டு கொடுக்குறேன், ஊரை சரி சரி துணையாக இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். சரி சரி. அப்புறம் விஜய்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? இன்னைக்கு இவ்வளோ கடுபிடிகளை மீறி உங்களை பார்க்க வந்திருக்காரு, அவர் பேச்சு உனக்கு என்ன பிடிச்சது? உங்க கூட துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உள்ளே இருக்கு எங்கள் ஊர் உள்ள இது வந்து குளம் ஏரிலாம் இருக்கவே நடு சென்டரில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் நடு சென்டரில் இருந்து ஊடு கழனி காடு எல்லாமே போதுனால நாங்கள் போனான்ட்டு நாங்கள் தரோம். இப்போ கவர்மெண்ட் ஏதாவது தரேன்னு சொல்லியா? எதுவுமே தரல. ஆனால் குத்துறாங்க மனு எழுதி குத்துறோம், லெட்டர் எழுதி குத்துறோம், சீட்டு எழுதி குத்துறோம், நாங்கள் எதுவுமே கொடுக்கல. யாருமே வந்து பார்க்கல, யாருமே வந்து எட்டி பார்க்கலையா. இவர் யாருமே எட்டி பார்க்காதுக்கு இவர் லெட்டரில் பார்த்தாரா எப்படி பார்த்தாருன்னு தெரியல. எங்கள் ஊருக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டாங்க. அவர் பேசுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரேன்னு சொன்ன நம்பிக்கை தான் இருக்கு. வர விட்டாதே. இப்போ எங்கன்னா பாதி வயல பேக் குத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன்? இப்போ அப்படி தான் நம்பிக்கிறோம். இப்போ வரேன், நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஊருக்கு வரந்தா பாதியே நிறுத்திட்டாங்க. இப்போ தான் இங்கே தான் போட்டாங்க. இப்போ எங்கே போக முடியும் சொல்லுப்பா? அது இப்போ பாதி வயல இப்போ எங்கள் ஊரில் நல்லா காப்பாற்றும், நல்லா பார்க்குறோம் நம்பரை. அந்த இடத்துல இப்போ பாதியிலே எங்கன்னா பேக் குத்துட்டாங்க என்ன பண்ணுவேன்? பாட்டி அவருக்கு கொடுப்பாங்க. இப்போ பஸ்ஸில் போகிறோம், வயசாந்துங்க போதுங்க. போகும்போது நம்ம ஆயா எந்த ஊர் ஆயான்னு இந்த ஊர் அந்த ஊருன்றேன் காதில் இப்படி தடி விட்டு கம்பளை காட்டின்னு போயிடுவாங்க. எந்த ஊரும் நமக்கு தெரியாது. அதுமாரி அவரை வந்து நீ எந்த ஊருப்பா ஏது ஊருப்பான்ட்டு நைஸாக பேக் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த காலம் அடுத்த தேர்தலில் அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஜெயிப்பார்னா எங்கள் ஊருக்கு வந்தால் தான் ஜெயிக்கிறது தெரியும். நாங்கள் இந்த ஊர் ஏரியா ஃபுல்லாக மொத்தமே யாருமே ஓட்டு போடல. ஓட்டே போடல. எங்கள் ஊரை வந்து பார்த்தா தான் நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு. பூத்து வந்து ஒரு 2 நாளாக உட்காந்துருந்தாங்க. அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை. அதிமுக நம்பிக்கை கிடையாதுப்பா. நம்பிக்கை அவங்களும் வந்து எட்டி பார்க்கலப்பா. யாரும் ஒரு கட்சிக்காரங்க யாரும் வந்து எட்டி பார்க்கல. இப்போ இவர் தான் கடைசி நம்பிக்கை. இந்த கடைசியை நம்பிக்கை பார்க்குறோம். கடவுள் எப்படி விட்றான்னு பார்க்கலாம். சரி எங்களை எங்களுக்கு தெருவா போக விட்டாது. எங்களை பண்ணாருன்னா போகிறோம்பா. இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்க. எங்கள் வீட்டு சொத்து தான்ப்பா நாங்கள் பார்க்குறோம். பாட்டியாக தான் சார் மாமியார் சம்பாதிச்ச சொத்துல தாங்க நாங்கள் வாழறோம். வேறு யார் சொத்துலையும் நாங்கள் வாழலப்பா. என்ன எங்களை வீட்டுன்னு நாங்கள் எங்கே போவோம்? அந்த வீடு வாசலை வந்து பாருங்கள். இப்போ தான் அதுக்கெல்லாம் போய் பசங்க குழந்தைங்களாம் போய் சம்பாரிச்சு கம்பியில் சம்பாரிச்சிக்கின்னு வீடு வாசல் கட்டிக்கிறாங்க. அப்போ கூறு வீடாக இருந்தது எல்லாம் இருந்ததுங்க. 15 ரூபா 50 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு விற்றோம்பா சென்ட்டுன்னு. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஏற்பாடு வந்து கூட விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. இப்போ அதுங்க சம்பாரிச்சு வீடு வாசல் மாடி மேலே மாடி கட்டிக்கின்னு எங்கெங்கே கம்பெனி போய் எதுவுமே கிடையாதுப்பா. அந்த ஆள் இந்த ஊரில் வந்து பார்த்தது கிடையாது. அங்கே அப்போனாலும் கொஞ்சம்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் ஏற்றுமானோம் அந்த ஊரே தான். யாராக இருக்கா எப்படி கட்சி ஆள் எப்படி இருக்கிறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க. வேறு எங்கே காவா தண்ணி கொசு மூலியமாக்கு ராவம்போவில் கொசு காவா. அந்த காவா சீர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது தெரியுமா? ஏகனாபுரத்தில் நாங்கள் ஏன் போகணும்? ஒரு ரேஷன் கார்டை இடித்து நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு கலெக்டர் அம்மா இந்த நாளைக்கு வருது மனு கட்டுறோமா அப்படின்னு ஒரு கலெக்டர் அம்மா வந்து இடிச்சிட்டு மணிகாரர் இருக்கிற ஆஃபீஸு அது மற்ற இடிச்சிட்டு நாசம் பண்ணிட்டு வந்தாங்க. வீடு கட்டி தரணும் இன்னும் கட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் எங்கே போய்க்கிது? நாங்கள் வேறு ரசிக்கிறது தான். நாங்கள் இப்போ விஜயை பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? விஜய் எம்ஜிஆரோட தம்பி அவர் புள்ளன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். 13 கிராமத்தை ஆகிறாங்க கண்டி. இந்த 13 கிராமத்து ஆளுங்க ஒத்தராவது ஏர்போர்ட்டில் ஏரோப்ளேனில் ஏறுவாங்களா? யாரும் கிடையாது. நாங்கள் விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு புண்ணியமாகுது. இதை விட்டு எங்களை தெரிஞ்சிட்டாக்கா நல்லா வசதியாக இருக்கிறோம். பணக்காரன் தான் அதில் பயன்படுவாங்க கண்டி. இந்த 13 கிராமத்தில் இருக்கிறவங்க ஒருத்தனை கூட பயன்படாது. விவசாயம் தேவை எங்களுக்கு தேவையாக கண்டி. விமான நிலையம் தேவையே கிடையாது. ஏர்போர்ட் வரதால 13 கிராமத்துக்கு ஒரு ஆதாயம் கிடையாது. நீ கோடிக்கணக்கில் கூட கொடு. நீ கொடுக்குற பணம் வந்து நாங்கள் வாங்க போனாக்கா நீங்கள் கொடுக்கறத விட 3 மடங்கு இப்போ அங்கங்கே பிளாட் போட்டான்.
விமான நிலையம் வந்து கூடுதலாக விற்கிற மாதிரி அவங்க சேஃப்டியாகிறானுங்க. நாங்கள் இதை விற்று அவங்க கொடுத்ததை வாங்கி இங்கேருந்து போனால் 3 மடங்கு சொன்னாங்க, இந்த 2 மடங்கு கேட்க போகிறது. இறகத்தை வச்சுக்கின்னு வீடு கட்டிக்கிறோம், அழகாகிறோம். குடி தண்ணிலேருந்து பள்ளிக்கூட வாசலேருந்து மொத்தம் க்ளீனாகிறோம். இதை விட்டுட்டு போனாக்கா தெருவில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வர்றது அது அரசாங்கத்துக்கு நல்லதில்லை. தனிப்பட்ட ஆள் திருப்பதியில் 6 கோடி ரூபா பணம் டொனேஷன் தர மாதிரி தரோம். அந்த 6 கோடி எந்த வகையில் சம்பாதிச்சான்றது எப்படின்னா இருக்கட்டும். 6 கோடி டொனேஷனே தரும்போது உனக்கு பின்னாடி எத்தனை கோடி இருக்கும்? அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று விவசாயம், ஆடு மாடு, ஏரிலாம் எதுக்கு? ஏரி போய் புறம்போக்குன்றாங்க. எப்படி அது புறம்போக்கு? ஏரி வச்சு தான் நிலத்தை பாதுகாக்கிறோம். நிலத்துக்கு தண்ணி அது மூலமாக தான் பயன்படுது. அது போய் புறம்போக்குனாக்கா சொல்கிறோம் புறம்போக்கா எப்படின்னு தெரியல. இதில் எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கும்? 13 கிராமம். ஏகனபுரம், நாகப்பட்டு, நெல்வாயி, தண்டலம், இந்த ரவுண்டு சுற்றுப்பட்டு ஊரெலாம் 13 கிராமத்தை ஆயிடுச்சுட்டு நீ ஏர்போர்ட்டு கொண்டாந்தாக்கா ஏர்போர்ட்டால் நாங்கள் என்ன பலன் அடையும்? ஒன்றும் கிடையாது. விவசாயத்தை இதை விட எங்களுக்கு ஏர்போர்ட்டே தேவையில்லை. ஏர்போர்ட்டு அவசியம் கிடையாது. அது தேவையில்லை தான் பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த விஜய் வரதால் இந்த போராட்டம் வலு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். அவர் வந்து சில 20 சீமானெலாம் கூட வந்தாங்க. ஆளுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு பார்க்க தேவை இல்லையா? அவங்க முயற்சி என்னவோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கிறது அவங்க வரும்போது தான் தெரியும். இங்கே வர்றதுக்கு பல கெடுபிடி எல்லாம் இருக்குது. இது ரொம்ப கெடுபிடிலாம் அதெல்லாம் தாண்டத்துக்கு எங்களால் முடியும். உயிரே போனாலும் இதை விடுற மாதிரி இல்லை. துப்பாக்கி கூட வரட்டும், எவ்வளோ பேர் சுட்டுருவான். அது மாதிரிலாம் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். விஜய் வர்றது ஆறுதல் தான், அது முக்கியமாக இருந்து. இப்போ யார் யார் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. விஜய் வந்து இப்போ நம்ம குறை சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. திருமாவளவன் வந்தார், விஜய் வந்தார், எத்தனை பேர் வந்தாங்க கட்சிக்காரங்க. இது போன ஆட்சி காலத்தில் வந்துச்சு அந்த பரந்தூர், இது இல்லை இந்த ஆட்சி காலத்தில் போனால் ஏடிஎம்கே எடப்பாடி கையெழுத்து போட சொல்கிறாங்க. நீங்கள் குடும்பம் சேர்த்தா என்ன இது போகிறேன்? உனக்கே அவ்வளோ ஆசை. நாங்கள் கையை வாய்ச்சி நாங்கள் மண் எடுத்து மண்ணில் சாப்பிட்றோம், மண்ணில் வாய்ச்சி சாப்பிட்றோம். சேத்துல கை வைக்கணும், சோத்தில் கை வைக்க முடியாதுன்ற மாதிரி நாங்கள் பாட்டு பாடுறோம், விவசாயம் பண்ணுறோம், பல இதுக்கு நெல் அனுப்புகிறோம், அரிசிலாம் போகுது. அதை போய் ஆகிக்கிறதுக்கு என்ன உனக்கு அதிகாரங்குது? விவசாயத்தை அதிகாரத்து நீ முதலமைச்சர் ஆகிரு தப்பு இல்லை. ஏர்போர்ட் ஒன்று கொண்டா, ஏர்போர்ட்டு நாட்டுக்கு முக்கியம், அது தப்பு இல்லை. ஆனால் தரிசு நிலம் இருக்குதுல்ல, அந்த பக்கம் அந்த உளுந்து இப்படிங்க சொன்னாங்க, உளுந்தூர்பேட்டலாம் அந்த சைடில் போகிறதுக்கா சும்மா இருக்கிற இப்போ காலியாக கிடக்கு புறம்போக்கு முடியும். அதை எடுத்துக்கோங்க. விவசாயம் எல்லா கிராமத்தையும் போய் பாருங்கள். விவசாயம் பண்ண கிராமம் 13 கிராமம் விவசாயம் பண்ண கிராமமே இல்லை. அந்த அளவு இருக்கும்போது என்ன வருது விவசாயத்தை? இப்போ இது வேற எங்கேயாவது இடம் தரேன்னு சொன்னாங்களா இவங்க? அதெல்லாம் என்கிட்ட வரவே இல்லை ஒன்றும். ஏங்கனப்புறம் ஃபைட் பண்ணிக்கிறாங்களா, இன்னும் கிட்ட வரல. பக்கத்து ஊர்லாம் போய்க்கிறாங்க. அதுவும் முழுமையாக தெரியல எங்களுக்கு. இது என்னன்றது தெரியல. ஆனால் வரும்போது தான் தெரியும். நெருங்கி இது ஏற்பட்டு வேணாம் தான் சொல்கிறோம். நாங்கள் வேணாம், எங்கள் ஊர் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஊருக்கோசம் நாங்கள் போராடுறோம். உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கீங்க? எங்களுக்கு இருக்குது 100 ஏக்கராக்கு மேலே இருக்குது. இன்னைக்கு விஜய் பேசுனது நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? விஜய் பேசுனது கரெக்டாக பேசினார். ஊர் மக்களுக்கு நாங்கள் போராடுறேன், நாங்கள் எவ்வளோ நாளும் போராடுவேன், அந்த ஊர் மக்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டு பேசினார். அது நம்பிக்கையாக இருந்துச்சு உங்களுக்கு? நம்பிக்கை தான். ஏன் இந்த ஊரை விட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்? உங்களுக்கு எங்களுக்குன்னா நாங்கள் பிறந்த ஒரு இது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மண்ணை சொல்லு எப்படி சொந்த பந்தங்களும் ஒன்றா இருக்கீங்க? ஆமாம், மொத்தம் ஒன்றாக்குறோம். நாங்கள் எப்படி விட்டு கொடுக்குறது? இந்த தேர்தல் அப்பெல்லாம் உங்கள் கோரிக்கை நீங்கள் இது பண்ணலையா, முன்வைக்கலையா? கோரிக்கையெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். இது ஆகி போச்சு. 5-6 வருஷமாக போராடிங்க வரோம். நிலம் எல்லாம் பாதிப்பு, எல்லாமே போகுது, வீடு எல்லாமே பிடிச்சிடும். ஏன்னா இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போனால் இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியாது. இப்போ இதுக்கு பதில் வேறு இடம் பணம்லாம் தருவாங்க இல்லையா? அது எடுத்தால் கூட இப்போ இருக்கிற சந்தோஷம் அது கொடுத்ததுனால வராதில்ல. அதான் எங்களுக்கு மெயின். இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற குழந்தை கூட்டமாக இருக்கிற இந்த இயற்கையான சந்தோஷம் வந்து வேறு இடத்துக்கு கொடுத்தா அந்த சந்தோஷம் எங்களுக்கு வராது. உங்களுக்கு என்ன வருத்தம் இந்த இடத்த விட்டு போகல? என்ன இல்லை, இங்கே இருக்கிற ஃப்ரீடம் வந்து அவங்க கொடுக்குற இடத்துல எல்லாம் இருக்காது. இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது எங்களுக்கு நிலமெல்லாம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் 15 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. இவங்க வந்து பிறந்ததுலேருந்தே இருக்காங்க. இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவர் இங்கே தான். இப்போ இன்னைக்கு இந்த விஜய் பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குது? நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஏன்னா என்ன இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் சீக்கிரம் மாற்ற முடியாது. இல்லை, கொஞ்சம் பேசியிருக்காருல, மாற்றலான்னு ஒரு நம்பிக்கை. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே ஆளுங்கட்சியாச்சும் மறந்துடுறாங்கன்னு விஜய் சொன்னார். இதே மாதிரி அவரும் மறந்துடுறான்னு ஒரு பயம் கிடையாது? இல்லை, அவர் அது மாதிரி பண்ண மாட்டார். இது வரைக்கும் இங்கே வந்து கிராமம் வந்து எந்த அளவுக்கு யாருக்கு ஆதரவாக இருந்தாங்க? திமுகவா அதிமுகவா? இனிமே எப்படி இருக்கு?
அதாவது விஜய் ரசிகரெல்லாம் இருக்கிறாங்க, திமுகவும் இருக்காங்க, ரெட்டைலைக்கும் இருக்காங்க. ஆனால் இனிமேல் வந்து எல்லாம் விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போ அவர் பேசுகிற பேச்சுலையும் இதுக்கு முன்னாடி அவர் எப்போ மாநாடு பண்ணாரோ அதிலேருந்து எல்லாமே வந்து அவர் பக்கம் தான் திரும்பிட்டாங்க. ஏன்னா ரெண்டு அரசியல் கட்சி தான் ஆடுது. புதுசாக ஒரு கட்சி மாறினா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலம் பிறக்கும், ஒருத்தருக்கு புது பதவியும் கொடுத்து பார்ப்போம், அவங்க ஒன்றும் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. தளபதி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் போராடுறாரு, மக்களுக்காக வந்து பேசுகிறாரு. இது வந்து ஓட்டுக்காகவோ இல்லை வந்து மற்றவங்களுக்காக இல்லை. அரசியல் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வந்து விவசாயம் வந்து தமிழ்நாட்டில் விவசாயிகள் எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ விவசாயிங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு. அதாவது எதுக்காகனா ஆளுங்கட்சிக்கிட்ட சொல்கிறாரு, மதுரை டங்ஸ்டன் சுரங்கப்பாதையை வந்து நீங்கள் ஆதரித்து ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து கோரிக்கையை வலுப்படுத்துறீங்க. அதே வந்து நீங்கள் ஏன் இங்கே வந்து இதை வந்து பேன் பண்ண மாட்டேங்கிறீங்க? விவசாயம் இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து வைங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. மற்றபடி ஏர்போர்ட் வேணான்னு சொல்லலை. வளர்ச்சிக்கான பாதைக்கு நான் வந்து குறுக்க நிற்கலை. வளர்ச்சின்றது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று. ஸோ அதனால் வந்து விவசாயிங்க பாதிக்கப்படாத வண்ணம் வேற எங்கேயாவது வைங்க அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கிறாரு. உங்களுக்கு இந்த ஊர் தானே, உங்களுக்கு ஏதாவது இடம் பாதிக்கப்படுதா? கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3லேருந்து 4 நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்படுது. நீர்நிலைகள் பாதித்தா கண்டிப்பாக மழை வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, மண்ணரிப்பு ஏற்படுது. அதனால் காலநிலை மாற்றமும் ஏற்படுது. இவ்வளோ விஷயம் நடக்குது. அதனால தான் போராடுறாங்க. இது போன ஆட்சி காலத்தில் வந்து ஆமாம், அப்போ திமுக அதுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தாங்க. இப்போ வந்தோடனே எப்படி? இப்போ வந்தோடனே மாற்றி பேசுகிறாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. ஏன் விவசாயி வந்து இப்போ விவசாயிக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுனீங்க, இப்போ ஏன் வேறு மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. அதை தான் தளபதியும் கேட்குறாரு. இப்போ அதே மாதிரி தளபதி பண்ணுவாரா, விஜய் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். அண்ணன் பண்ணுவார். அண்ணன் பண்ணுறதுக்காக தான் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து இங்கே இருந்து 18 கிராமத்துலேருந்தும் மக்கள் பொதுவாக வந்து தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது கட்சி சார்ந்த வந்து வரல, பொதுவான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து போராடி இருக்காங்க. இன்றைக்கி வருது நிறைய கெடுபிடிகள் வருது இருக்குது. மொத்தம் 13 ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க தமிழக அரசு. ஒரு சாதாரண வந்து ஒரு கட்சியில் இருக்கிற மனிதன் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போய் சந்திக்க முடியாத நிலைமை தான் இப்போ இருக்குது. சரிங்களா? என்னன்னா ஒரு கிராம மக்களை போய் சந்திக்கிறதுக்கு 13 ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் 12 மணிக்கு தான் வரணும், 1 மணிக்கு தான் வரணும், 3 மணிக்கு மேலே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அது ஏன் வைக்கிறாங்க? எல்லாருமே ஃப்ரீயாக விடுங்க. அரசியல் எல்லாருக்குமே ஒன்று தானே, எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இந்த விஜயோட பேச்சுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு, விஜய் வரான்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆதரவு? கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆவலோடு தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ஒரு வார்டு கவுன்சிலரோ இல்லை வந்து நகர உறுப்பினர் யாருமே வந்து 990 நாள் கிட்ட வந்து போராடிட்டு இருக்காங்க. யாருமே வந்து அதை இது பண்ணல. இப்போ தளபதி வந்தோடனே நீங்களே ஒட்டுமொத்த மீடியாவும் இங்கே வந்து நிற்கிறீங்க இல்லையா? ஸோ அது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்குல்ல. இப்போ நிறைய பப்ளிக் வந்து பார்த்துருக்காங்க, ஓ இங்கே வந்து ஒரு விஷயம் போராடிட்டு இருக்காங்க, இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாரு. நாங்கள் வந்து 13 வாட்டியும் வந்து நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம், அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி களத்துலையும் நிற்போன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து விவசாய பாதிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏர்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 909 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் போராடினா எந்த தீர்வும் இல்லை. எல்லா அரசியல்வாதி வந்தாங்க பேசினாங்க. இப்போ விஜய் வந்து பேசுகிறாரு, இன்னும் அதுக்கு விடிவு தெரியல. சப்போஸ் நாங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து இப்போ 7 தலைமுறை 8 தலைமுறை விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயத்துக்காக வெள்ளைக்காரன் வந்து பாலாத்துலேருந்து ஓச்சேரி, இது தாம்புல், காவேரி பக்கம் ஏரி, மொத்தம் ஒரு 67 ஏரி ரொம்ப இந்த பாலாத்தில் வந்து பிரித்து விவசாயத்துக்காக வெள்ளைக்காரன் அறிவாக பண்ணி கொடுத்துறாங்க. எங்களுக்கு விவசாயம் பண்ணோம் மக்களுக்காக, விவசாய மக்களுக்கு எல்லா ஏரி 62 ஏரி ரொம்ப நீட்டாக ஸ்டீப்பர் போகுது. லாஸ்ட் தண்ணி ஸ்டீப்பர் ரொம்ப அந்த தண்ணி வெடிக்கால வச்சு நீட்டாக சம்பரமாக குடி தண்ணி போகுது. மெட்ராஸுக்கு வந்து சம்பரமாக சேஃப்டி பண்ணி மெட்ராஸ் போகுது. இந்த தண்ணியெல்லாம் அந்தந்த சேஃப்டி பண்ணி விவசாயம் பண்ணுறோம். தண்ணியும் போகுது, மெட்ராஸும் குடி தண்ணி வருது. விவசாயம் பண்ணுறோம். நாட்டில் முதுகெலும்பு, இந்தியாவிலேயே முதுகெலும்பு விவசாயம் தான்றான். அந்த விவசாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறா? இந்த விமான நிலையம் வந்து இங்கே விலையெல்லாம் ஏறும், இடம் விமான நிலையம் விலை ஏறாது சார், ஆயுஷ் தான் குறையும், விலை ஏறாது. சரிதா? சாவம் தான் நாங்கள். அதாவது வெள்ளக்கார ஆட்சியிலும் எல்லாம் பண்ணிக்கிறேன். நீ அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஒரு மேட்டு பகுதியாக நஞ்ச நிலம் புஞ்ச நிலத்தை ஏரி பாசில் குட்டை குளம் வச்சு தண்ணி பார்த்தா குட்டையில் குளத்தை எரிக்கிறோம், விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயத்தில் ஒரு ஏக்கரை நிலத்தை வச்சு பத்திரத்தை வச்சு பேங்க்கில் வைக்கிறோம். ஒரு பையனை இன்ஜினியரு பிஏ இன்ஜினியர் படிக்க வைக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம். அந்த கடத்தை வந்து ஆடு மாடு மேய்ச்சி நிலத்தை அறுத்து அதை போட்டு கடத்தை அடித்து இன்னொரு பேங்க்கில் திருப்பி வைக்கிறோம், இன்னொரு பையனை படிக்க வைக்கிறோம். நாங்கள் வேலை அதுக்கே வேலை வாங்குறதுக்கு
நீட்டு வச்சுட்டா இதே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் விவசாயம் பண்ணி எங்கன்னா படிக்க வச்சு பசங்களை வேலைக்கு அனுப்புறதுக்குன்னா நீங்கள் தான் இன்னும் நாங்கள் இருக்கிற பசங்க பொம்பளை பசங்க படிக்கணும், ஒரு நெஸ் படிக்கணும்னா இன்னும் அந்த திருப்பி அந்த கடத்தை அடிச்சிட்டு ஆடு மாடு மேய்ச்சி அந்த கடத்தை அடிச்சிட்டு திருப்பி பேங்க்கில் வச்சு இன்னொரு பையன் 3 பசங்க 4 பசங்க படிக்க வைக்கணும்னு வச்சுக்கோ. இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் அந்த 1 ஏக்கர் நிலம் வச்சு தான் நான் பேங்க்கில் வச்சு வாங்குறோம். அதே நீ பிடிங்க போயிட்டா என்ன பண்ணுறது? இடத்துக்கு நஷ்டீடுலாம் ஒன்று தருவாங்க. நஷ்டீடு அவங்க நஷ்டீடு கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது, வாழ்வாதாரம் பாதிக்கும். நீங்கள் என்ன தான் நஷ்டவா, நீங்கள் ஒரு 10 லட்சம் தரோன்னு வச்சுக்க, இந்த பாட்டில் 10 லட்சம் இருக்குன்னா அடுத்த பாட்டில் வந்து 20 லட்ச ரூபாய்க்கும் சென்ட்டு ஒரு பிளேட் 20 லட்சம். 10 லட்சம் கொடுத்து நாங்கள் அந்த வாழ்வாதார பசங்க படிக்க வைக்கணுமா, கல்யாணம் காசு முடியுமா, வேலை வாங்க முடியுமா, நாங்கள் சாப்பிடுமா, வீடு கட்ட முடியுமா? 1 லோட் மண்ணு இன்றைக்கி 50,000 ரூபாய் இருக்குது. ஒரு டாராசு லோட்டில் 50,000 நாங்கள் வீடு கட்ட முடியுமா? ஒரு கல் வந்து 10 ரூபாய்க்குது, நாங்கள் எப்படி கட்ட முடியும்? நாங்கள் ஏற்கனவே வந்து கடை வாங்கி கட்டி வைக்கணும், அதுக்கு வந்து ஈடு கட்ட முடியாது. நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது. எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு விட்டுரு, இந்த இடம் வேணாம், எங்களுக்கு எதுவும் தரல, எங்களுக்கு எதுவும் தரல. நீ வேறு எங்கன்னா போயிட்டு மேட்டு பகுதியாக ஒரே பாக நிலம் தரிசி நிலம் பார்த்து இப்போ பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் 9 ஜட்ஜி வச்சான். 9 ஜட்ஜி வச்சு என்ன சொன்னால், நஞ்ச நிலம் புஞ்ச நிலம் அடுத்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டு கைப்பற்றக்கூடாது. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் 9 ஜட்ஜி வச்சு அதில் 7 ஜட்ஜி எதுவும் தீர்ப்பு பண்ணால் 3 ஜட்ஜி இதில் அதை 9 ஜட்ஜி வந்து தீர்ப்பு பண்ணான். நஞ்ச நிலம் புஞ்ச நிலத்தை எந்த காரணத்தை கூட கவர்மெண்ட்டு எடுக்கக்கூடாது, அடுத்த நிலத்தை எடுக்கக்கூடாது அன்ட்டு போடுறான். அதையும் மதிக்காத நீ தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் ஹைகோர்ட்டில் 9 ஜட்ஜி வச்சு தீர்மானம் பண்ணியும் நீ அதையும் மதிக்காத நீங்கள் வந்து ஏர்போர்ட் இங்கே தான் எடுக்கணும்னு சொன்னால் என்ன ஆகுது? இப்போ நீங்க அதிமுக துணி கரவிஷ்டம் கட்டிருக்கீங்க, ஆனால் இது கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த கலர் குறியா இருக்கோ எந்த கலரும் கலர்லாம் அந்த கட்சியெலாம் பார்க்க வரல. எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் தான் முக்கியம். எந்த கட்சியாக இருந்தால் எனக்கு என்ன, நான் எந்த கட்சியெலாம் வேணாம், ஏர்போர்ட் வரக்கூடாது, கட்சி பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது, ஏர்போர்ட் வரக்கூடாது. நான் எந்த துணி கிஞ்சி வந்து துணி குறியா இருக்கும்போது எந்த வேணாலும் கட்டிக்கிறேன். அதுக்கோசரம் இந்த துணிப்பட்ட ஏடிஎம் வேணாம். விஜய் கொடுத்துக்கு வரல சார், ஏர்போர்ட்டுக்கு விஜய் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்காக வராரு. அவர் வந்து கட்சிக்காக மீட்டிங் நடத்த வரல. இப்போதைக்கு இந்த டைமுக்கு கட்சி இல்லை. நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து மக்களுக்கு இந்த 13 ஊர் மக்கள் பாதிக்குதுன்னு சொல்லிட்டா என்ன தீர்வு என்ன பேசுறதுக்கு வராரு, குறை கேட்கத்தான் வராரு. ஆனால் கட்சிக்கெல்லாம் வரல. நான் ஏடிஎம்முக்கா டிஎம்முக்கெல்லாம் அந்த பார்க்கல. அது சீமா அவங்க தான் திருமாவளம் தான் வர்றாரு. எல்லாம் தான் அவர் என்ன சொல்ல கருத்து தான் கேட்போம். அதுக்கோசம் நாங்கள் அவர் கட்சின்னு சொல்ல முடியும். அதாவது கொள்கை வேற, நட்பு வேற, அது வேற. இப்போ வந்து மக்கள் இந்த பிரச்சனை விஜய் கையில் எடுத்தாலே இது கொஞ்சம் வலிமையாயிடுச்சுன்னு சொல்லலாமா? இப்போ வலிமையாக இருக்குன்னா இது பேசி முடிவு பண்ணால் அப்போ தான் தெரியும். வலிமையெல்லாம் இப்போ தெரியாது. அவர் பேசி முடிச்சு மேலே என்ன இப்போ வந்து போனவங்களாம் அந்த ஒரு வலிமை இது பண்ணல. எல்லாம் அரசியல்வாதிங்க வந்து எல்லாம் கூட்ட நிற்கிறாங்க. அவங்க வந்து பணத்தை சம்பாதிச்சு தான் பாருங்க. இதில் வந்து மக்களுக்காக வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்ல பார்க்கலாம். ஒரு எம்எல்ஏ வந்து கூட்டத்தில் இருக்கிறாங்களா, ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர சொல்லு. அரசாங்கம் பாதிக்குது, மக்கள் பாதிக்குன்னு வர சொல்ல பார்க்கலாம். வரமாட்டாங்க. மக்கள் காட்ட இது இல்லை. எல்லாம் அவன் சம்பாதிக்கணும், அவன் போனால் இருக்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது.